ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ரெசிபிஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான, அதாவது பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யறதுனால ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஹெல்த்தியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். நல்லா குவாலிட்டியான பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்திட்டு 3லிருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3லிருந்து 4 டைம் வாஷ் பண்ணால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா க்ளீனாக வரணும். அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க, சின்ன ஸ்பூனில். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்தும் போது சாதம் ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ 4 to 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% வந்து வெந்தால் போதும். அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைஸ் வந்து ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சி போயிடும். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகிடக்கூடாது. ஒரு 70% அளவுக்கு வந்து குக் ஆனால் போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாதம் வந்து 70% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்து வச்ச சாதத்தை ஒரு அகலமான பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு அகலமான பிளேட்டில் சாதத்தை வந்து சேர்த்துனதுக்கப்புறமா சாதத்தை நல்லா வந்து ஆற விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஆற விட்டுருங்க. நீங்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இந்த சாதத்தை ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே பொடியாக கட் பண்ண இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் சரி. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆனியன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கு என்னென்ன வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சாதத்துக்கு ஈக்குவலான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 கப் அளவு பீன்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே அளவு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே அளவு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் முட்டைக்கோசையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேப்சிகம் வந்து 3 கலருமே எடுத்திருக்கேன். கலருக்காக நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கேப்சிகம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் 3மே சேர்த்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு சாதம் வச்சுருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்த போகிறோம். ஸோ எல்லாமே சேர்த்தும் போது காரம் வந்து அதிகமாயிரும். ஸோ நான் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன். நம்ம வடித்து வச்ச சாதம் வந்து ஆறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சாதம் வந்து ஆறி வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சாதம் வந்து நல்லாவே ஆறி வந்திருக்கு. இந்த சாதத்தை நீங்கள் 2 ஹவர்ஸ் கூட ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் ஆயில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது சாதம் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். அதே சமயம் ட்ரை ஆகாமையும் இருக்கும். ஸோ ஆயில் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து இரும்பு பாத்திரம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்திக்கோங்க. அது கூடயே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கிட்டு நல்லா வதக்கும் போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இஞ்சியோ பூண்டோ தென்படாது. ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு பீன்ஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா கேரட்டு பீன்ஸு வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டும் பீன்ஸு மட்டும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கலாம். ஒரு 10% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ், கேப்சிகம் எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலர் மாறாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 70% அளவுக்கு குக் பண்ணால் போதும். ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆச்சுன்னா ரைஸுக்கு நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 70% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். ரெட் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கோங்க. இது கூடயே நீங்கள் டொமேட்டோ கெட்சப் கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸஸ் எல்லாமே நீங்கள் சாதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் சேர்த்திக்கோங்க. உங்கள் கிட்ட சாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ வடித்து வச்சுருந்தா சாதத்தை சேர்த்தியாச்சு. மிக்ஸ் பண்ணி விடும்போது சாதம் உடஞ்சிடாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது 1 ஸ்பூனை விட 2 ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கோங்க. பெப்பர் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வதக்கும் போதே சேர்த்திட்டீங்க அப்படின்னா பெப்பர் இருக்கிறதே தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் சேர்த்தி பாருங்கள், பெப்பர் வந்து அழகாக சாதத்து மேலே தெரியும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பெப்பர் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் நீங்கள் ரைஸை செக் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் இல்லை சாஸ் ஏதாவது பத்தலைனா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்திக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ நமக்கு டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை சூடாக பரிமாறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.